ஹாய் மக்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது முதலமைச்சர் மருத்துவ காப்பீடு எப்படி வாங்குறது, பிரதமர் மோடி காப்பீடு திட்டம் எப்படி வாங்குறது. ரெண்டுமே ஒண்ணுதாங்க, வேற வேறலாம் கிடையாது. இது வாங்குறதுக்கு உங்களுக்கு ரெண்டு எலிஜிபிலிட்டி தான். ஒண்ணு, உங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்கணும். இன்னொன்னு, உங்களுக்கு 1,20,000 வருமான சர்டிபிகேட் இருக்கணும். இந்த ரெண்டு இருந்தாலே கண்டிப்பா நீங்க போய் வாங்கிக்கலாம். சென்னையா இருந்தா சைதாப்பேட்டை, நுங்கம்பாக்கம் கலெக்டர் ஆஃபீஸ் 3 இடத்துல கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது விசாரிச்சுக்கோங்க. கலெக்டர் ஆஃபீஸில் கண்டிப்பாக நான் இருக்கு. இது வாங்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்களோட கலெக்டர் ஆஃபீஸ் போனீங்கன்னா ஒரு ஃபார்ம் தருவாங்க. அந்த ஃபார்மை வாங்கிட்டு உங்கள் ஏரியா டிஓ போய் பார்த்தீங்க அப்படின்னா அவர் 1,20,000 வருமானத்தை அந்த ஃபார்மில் மென்ஷன் பண்ணி உங்கள் கையில் கொடுத்துருவாரு. அதை வாங்கிக்கோங்க. அது கூட உங்களோட ரேஷன் கார்டு, உங்களுடைய ஆதார் கார்டு யார் போகணும்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு குடும்ப தலைவர் போங்க. ரேஷன் கார்டில் இருக்க குடும்ப தலைவர் இல்லை அப்படின்னா அதில் இருக்க மேஜர் பர்சன் யாராவது ஒருத்தவங்க இந்த ஆதார் கார்டு ப்ளஸ் ரேஷன் கார்டு ப்ளஸ் உங்களுடைய இந்த வருமான இது சர்டிஃபிகேட், அது மூணையும் எடுத்துக்கிட்டு நேராக உங்களுடைய கலெக்டர் ஆஃபீஸ் போய் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களை உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் அதில் டைப் பண்ணிட்டு உங்களுக்கு உடனே அந்த மருத்துவ காப்பீடு கார்டு அட்டை கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் வேணாலும் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து கேட்குறது என்னன்னா, முதலமைச்சர் மருத்துவ காப்பீடும் பிரதமர் காப்பீடு திட்டம் ஒண்ணுதான் இருக்கீங்க. ஆனா ஒரு சில பேர் வாங்குறாங்க. அது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா 70 வயசுக்கு மேல இருக்கணும். அப்படி இருந்தா அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த கார்டுலயும் நீங்க பாத்துக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க அந்த பிரதமர் மோடி கார்டுன்னு ஒன்று இருக்கு, அது 20 வயசுக்கு மேல உள்ளவங்க அவங்க அதில் அப்ளை பண்ணி ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி ஆன்லைன்ல உடனே இமீடியட்டா அந்த கார்டு எடுத்து அவங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம். அப்படி 70 வயசுக்குள்ள கீழே இருக்கவங்க இந்த கார்டில் தான் நம்ம வந்து பார்க்க முடியும். சரிங்களா? இதுதான் வந்து விஷயம். ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஒரு சில பேர்ல நிறைய பேர்த்துக்கு இந்த நம்ம மருத்துவ காப்பீடு அட்டை இருக்கு. அது தெரியாம நிறைய பேர் வந்து போய் தேடுறாங்க, அலையிறாங்க, அதெல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் தேவையே இல்லை மக்களே. இன்னொரு விஷயம் என்னன்னா, இது எப்படி நீங்க வந்து உங்க கார்டு இருக்கா இல்லையான்னு ஆன்லைன் எப்படி செக் பண்ணுறதுங்கிறது இப்போ நான் வீடியோல காட்டுறேன். அதை நீங்க பார்த்துக்கோங்க. கண்டிப்பா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி அதுல இல்லை அப்படின்னா மட்டும் நீங்க போயிட்டு புதுசா எடுத்துக்கோங்க. அப்படி நான் காட்டும் போது அதுல வந்து உங்களுடைய அட்ரஸ் மட்டும் தான் மென்ஷன் ஆயிருக்கும், பிளஸ் போட்டோ இருக்கும், குடும்ப தலைவரோட பேர் இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். அதனால அவங்களுக்கு மட்டும் தான் பார்க்கலாமானா கிடையாது. உங்க ரேஷன் கார்டுல யார் யார் பேர் இருக்கோ எல்லாருக்குமே பார்க்கலாம். இன்னொரு விஷயம், அதுல 5,00,000 வரைக்கும் நீங்க பாத்துக்கலாம். அந்த 5,00,000 யாரு ஒரு ஆளுக்கு 5,00,000 கிடையாது, ஒரு ரேஷன் அட்டைக்கு 5,00,000. அந்த 5,00,000 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வருஷமும் ரெனிவல் ஆயிருக்கும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க எங்கேயும் போக தேவையில்லை. இந்த வருஷம் 5,00,000 நீங்க ஒரு லட்ச ரூபாய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டீங்க, 4,00,000 பேலன்ஸ் இருக்குன்னா அடுத்த வருஷம் மறுபடியும் அது 5,00,000 ஆயிரம் மக்களே. அதனால நீங்க பயப்பட தேவையில்லை மக்களே. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் உங்களுக்கு காட்டுறேன் அது எப்படி நம்ம செக் பண்றது என்னங்கிறது. சரிங்களா? வாங்க உங்க போலாம் வீடியோக்குள்ள. மக்களே இது மொபைல்லேயே செக் பண்ணிக்கலாம். மொபைல்ல கூகுள்ல போங்க. கூகுள்ல போயிட்டு CMCHISTN டைப் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஹோம் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் பாருங்க. இதுல இருக்கு பார்த்தீங்களா, இதை ஃபர்ஸ்ட்ல இதை கிளிக் பண்ணுங்க லிங்க். அடுத்தது இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோன்னா இந்த பேஜை ஃபுல்லாக டவுன் பண்ணுங்க. டவுன் பண்ணீங்கன்னா லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சேஜ் பெனிஃபிஷரி டீடைல்ஸ் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டு உங்களோட ஸ்மார்ட் கார்டில் உங்கள் ஃபோட்டோவுக்கு கீழே, அதாவது பச்சை கலர் அட்டை கலர் ரேஷன் அட்டை, அதில் ஃபோட்டோக்கு கீழே ஒரு நம்பர் இருக்கும். அதை வந்து இந்த ரேஷன் கார்டு நம்பருக்கு நேராக டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட கார்டு ஓப்பன் ஆகும். எனக்கு வந்து நம்பர் இல்லாதனால கார்டு ஓப்பன் ஆகல. உங்களுக்கு உங்க கார்டு ஓப்பன் ஆகும். ரைட் சைடில் ஜென்ரேட் இ கார்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட அந்த சிவப்பு கலர் கார்டு முதலமைச்சர் காப்பீடு கார்டு ஓப்பன் ஆயிரும். இவ்வளவுதான் மக்களே. இது இல்லைன்னா நீங்க நேரடியாக போயிட்டு நான் சொன்ன மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இது ஆன்லைன்லயும் இருக்குன்னு சொல்றாங்க அப்ளை பண்றதுக்கு. அது எப்படி இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு உங்களுக்கு இன்னொரு வீடியோ தனியா போடுறேன் மக்களே. அவ்வளவுதான் மக்களே. இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு இல்ல வேற ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் கொடுங்க. நான் மறுபடியும் இன்னொரு வீடியோ கூட போடுறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து எனேபிள் பண்ணிக்கோங்க. நான் நிறைய யூஸ்ஃபுல் வீடியோ இதே மாதிரி போடுவேன். எல்லா வீடியோவும் கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும். கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் அவசரத்துக்கு உங்களுக்கு தேவைப்படும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.